ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம டேரக்டர் கிம் கி டூ கூடிய தி அட்ரஸ் அன்னோன்ங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே யாராவது ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். அப்படி நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம மனசு எவ்வளோ தவிக்கும். அதை பற்றி சொல்கிற ஒரு படத்தோட பேர் தான் அட்ரஸ் அன்னோன். இந்த படம் உண்மையாகவே யதார்த்த சினிமா அப்படியே காமிக்கும். இந்த படம் ஒரு கிம் டூ படங்கனால இந்த படத்தில் வயலன்ஸ் அடன்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பிடிச்ச மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க தி அட்ரஸ் அன்னோன்ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சின்ன பசங்க இருக்காங்க. ஒருத்தர் அண்ணன், ஒரு பொண்ணு தங்கச்சி. மரக்கட்டில ஒரு துப்பாக்கியமா செஞ்சு அந்த பொண்ணு மேல ஒரு ஆப்பிள் மாதிரி வச்சு சுட பாக்குறான். பட் தெரியாதனமா அது அந்த பொண்ணு கண்ணில் பட்டுருது. இதனால அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கண்ணு தெரியாமலே போகுது. இங்க அப்படியே கட் பண்ணா இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க. இப்போ அந்த சம்பவம் நடந்து பல வருஷம் கழிச்சு ஹீரோயினுக்கு இப்போ ஒரு கண்ணு தெரியாது, அவங்க அண்ணனும் கூட தான் இருக்கான். அவங்க அண்ணன் ஒரு வெட்டி முண்டும் வீணா போன தண்டம். இப்போ பார்த்தா அவங்க அம்மா கிட்ட, அம்மா கொஞ்சம் காசு தான் தாமா இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா செருப்பால் அடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே ஊரில் ஹீரோ இருக்கான். ஹீரோடைய அப்பா இதே ஊரில் ஒரு எக்ஸ் ஆர்மியாக இருந்தார். பட் ஆர்மியில் நடந்த ஒரு விபத்தினால இப்போ அவரால் நடக்க முடியாது. ஒரு கால் நொண்டி நொண்டி நடந்துட்டு இருப்பாரு. இப்போ அவர் ஃபுல்லாக டிராயிங் மட்டும் தான் வரைகிறாரு. அவருக்கு ஒத்தாசியாக இந்த பையன் கூடவே இருக்கான். ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். அது அவளுக்கு பிடிச்சது அந்த ஒத்த கண்ணு மட்டும்தான். பட் ஹீரோ தன்னை லவ் பண்ணுறாங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு அவ்வளோக்கா தெரியாது. இங்கே அப்படியே கட் பண்ணால் இன்னொரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவனை நம்ம சுட்டமன்னு கூப்பிடுவோம். இவனுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இவங்க கூட பழகிட்டு இவங்க விட்டு ஓடி போயிட்டான். அதை நினச்சிட்டு இவங்க ஒரு பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்துக்க ஒரு பையன் யாருன்னா இவன் மட்டும்தான். இதே ஊரில் அமெரிக்காவில் ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்கு. அங்க இருந்தவர் தான் இவங்க அப்பா. இவங்க அப்பா ட்ரைனிங் எடுக்கிற வரைக்கும் இங்க இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. அதை நினச்சிக்கிட்டு இவங்க பைத்தியம் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் ஒரு லெட்டர் வேறு எழுதி அனுப்புவாங்க. பட் அட்ரஸ் தெரியாதனால அந்த லெட்டர் திரும்பி வந்துடும். பட் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாம தினமும் லெட்டர் எழுதுவாங்க. அந்த லெட்டரும் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும். இவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அமெரிக்காவில் இருக்கான். கண்டிப்பாக ஒரு நாள் கூப்பிடுவான். அப்போ நம்ம பையனோட போய் அங்கே இங்கிலீஷ் பேசணும். இந்த ஒரு எண்ணத்தோட அவங்க பையனுக்கு இங்கிலீஷ் சொல்லி தராங்க. பட் அந்த பையனுக்கு அவங்க அப்பனை பிடிக்கவே பிடிக்காது. என்னை விட்டுட்டு போன அப்பனை எதுக்கு அம்மா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் அவங்க பைத்தியம் ஆனது காரணமும் அவன் தான். இதை பற்றி தான் அந்த பையன் நினச்சிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் இந்த ஊரில் ஒரு நபர்கிட்ட வேலை பார்க்குறான். அந்த நபர் யாருன்னா இவங்க அம்மாவுடைய லவர். அந்த நபர் இவங்க அம்மா தான் லவ் பண்ணாங்க. பட் இவங்க அம்மா அந்த அமெரிக்கன் சோதரை பார்த்து அவங்களோட குடும்பத்துக்கு குழந்தை பட்டாங்க. பட் இருந்தால் அந்த நபருக்கு இவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்கும் 2 பேர் லவராக மட்டும் தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு பிறந்த பையனை தான் கூட வேலைக்கு வச்சுக்கிறாரு. இவங்க வேலைன்னா நாய்க்கறி விற்கிறது. நம்ம ஊரில் எப்படி ஆடை வளர்த்து விற்பாங்களோ அது மாதிரி கொரியாவில் நாயை வளர்த்து விற்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க வீட்டுக்கும் போய் நாயை வாங்கிட்டு அதை தூக்கில் போட்டு அடித்து சாகடிச்சு கடையில் விற்றுருவான். இந்த ஒரு வேலையை பார்க்குற நபர்கிட்ட வேலை பார்க்குறவன் தான் இந்த சுட்டு முடிக்காரன். பட் அவனுக்கு இந்த வேலை பிடிக்கவே பிடிக்காது. பட் அவங்க அம்மா பார்த்துக்கணும். அதுக்காக கூடவே இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான். இங்கே அப்படியே கட் பண்ணா ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ செம்மையாக படம் வரைவான். அவனுக்கு ஒரு ஆசையை ஹீரோன் எப்படியா கரெக்ட் பண்ணு சொல்லிட்டு தான். அதனால ஹீரோயின் டிராயிங்கை வரைஞ்சி அவங்ககிட்ட கொடுக்குறான். பட் அதை பார்த்து கடுப்பாகி கிழிச்சு போட்டு போயிடுறா. என்னன்னு பார்த்தா அந்த டிராயிங்கில் ஒரு 2 கண்ணு இருக்கு. எவ்வளோ நம்ம கிண்டர்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிழிச்சு போட்டு அங்கேருந்து போயிருக்கா. பட் ஹீரோக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்கே அப்படியே கட் பண்ணா அந்த மனநல பாதிக்கப்பட்ட அம்மா காமிக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு காய்கறிகளுக்கு போய் இங்கிலீஷில் பேசி காய்களாக வாங்குறாங்க. இதை பார்க்குற அந்த கடைக்காரம்மா, இங்கே பாரு இது கொரியன் கண்ட்ரி. கொரியன் கண்ட்ரியில் கொரியா தான் பேசுது. இந்த மாதிரி சொல்லும்போது உனக்கு தெரியுமா என் புருஷன் யாருன்னு? என் புருஷன் அமெரிக்காவில் வேலை பார்க்குறான். ஒரு நாள் பாரு வந்து என்ன கூட்டிகிட்டு போவான். இந்த மாதிரி சொல்லும்போது 2 பேரும் சண்டை வருது. இதை பார்த்து அந்த பையன் அவங்க அம்மாவை அடிச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறான். 2 பேருமே ஒரு பஸ்ஸில் தான் தங்குவாங்க. அவங்க அம்மா போட்டு அடியே நடிச்சு, உனக்கு அறிவு இல்லையா? அவன் தான் அவனை விட்டுட்டு ஓடி போயிட்டான்ல, இன்னும் நீ அவனை நம்பி வருவாருன்னு பார்த்துட்டு இருக்கியா? இங்கே பாரு, இனிமேல் நீ அவரை பற்றி பேசுன்னு வச்சுக்கேன், உனக்கு கொன்றுவேன். இந்த மாதிரி சொல்லி அவங்க அம்மா போட்டு அடியே நடிக்கிறான். அவங்க அம்மாவும் அதே பஸ்ஸில் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனோட முதலாளி வராங்க. அந்த முதலாளி தானே இவங்க லவ்வர். அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க கை காலில் வீங்கிருக்கு. இதை பார்க்குறவர், என்ன அவன் பையன் அடித்தானா, இரு அவனை போட்டு பழக்கன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. படத்தை பார்க்குறம்மா, இங்கே பாரு என் பையன் அடிப்பான். பட் பதிலுக்கு நீ அவனை அடிக்கூடாது, இங்கேருந்து போன்னு சொல்லும்போது அவர் அமைதியாக இருக்காரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு சோகத்தோட அப்படியே உட்காந்துருக்கா. அப்போ 4-5 பசங்க வந்து அவள் ஒத்தக்கண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து கட் பண்ணாவ, என்ன பார்க்கணுமா, நல்லா பார்த்துக்கோ, என் கண்ணு ஒத்த கண்ணு தான், அவனை இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் உங்கள் கண்ணு இந்த மாதிரி ஆக்கிடுவேன். இந்த மாதிரி சொல்லி அந்த பொண்ணு மாட்டிகிட்டு இருக்கா. இதனால அந்த பசங்களும் அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் இன்னும் 2 பேர் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு கொரியன் கண்ட்ரிலேயே நல்ல இங்கிலீஷ் இருந்து 2 பேர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவிலேருந்து மேகசின் வாங்குவாங்க. அந்த மேகசினை இந்த ஊரில் விற்பாங்க. அந்த மேகசின் எதுனா ஒரு பான் மேகசின். அதை பார்த்துட்டு இங்கிலீஷில் பீட விட்டுட்டு இருப்பாங்க. பட் இவங்க வேலை என்னன்னா ஒருத்தவங்க வீட்டில் போய் நாய் திருடுவாங்க. அந்த நாயை கடையில் விற்று கொஞ்சம் காசு கிடைக்கும். இந்த மாதிரி வேலை பார்க்குற 2 பேர்
தான் இவங்க 2 பேர். இங்கே அப்படியே கட் பண்ண ஹீரோ அந்த பொண்ணு வீட்டுக்கு வரான். அந்த பொண்ணு வீட்டு செவுத்துல ஒரு ஓட்டம் இருக்கும். அந்த ஓட்ட வழியா அந்த பொண்ணை பார்த்துட்டே இருப்பான். அந்த பொண்ணு ட்ரெஸ் மாத்துறது, அந்த பொண்ணுக்கிட்ட நாய் கொஞ்சம் சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துருப்பான். அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு நாயை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தன்னோட செக்ஷுவல் ஆர்காசத்துக்கு அந்த நாயை பயன்படுத்துவா. தன் ட்ரெஸ்ஸுக்குள்ள நாயை விட்டு அது முழுமை ஆர்காசமாவா. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் அந்த பொண்ணு ஸ்கூல் போயிட்டு வருது. பட் பார்த்து நாயை காணோம். ஏன்னா அந்த நாயை அந்த 2 பேரும் ஆட்டை போட்டு போயிட்டாங்க. இதை பார்க்குற ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறா. அவங்க அம்மா கிட்டலாம் போய், அம்மா நாயை பார்த்தியா, நாய் கான்னு சொல்லும்போது அடி போடி அந்த நாயார் பார்த்துக்கிட்டு வெளியே பான்னு சொல்லும்போது எவ்வளோ ஓடி போய் பார்க்குறா. பட் பார்த்தா அந்த நாயை காணோம். அப்போ ஹீரோ கூப்பிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, என் நாயை வரன் தருவியா, இந்த மாதிரி கேட்கும்போது அவனும் வரன் தரான். அந்த போஸ்ட்டை ஊரா ஓட்டுறாங்க. ஹீரோ ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான். அப்போ அந்த 2 பேர் பார்க்குறாங்க. அந்த 2 பேர்கிட்ட தான் நாய் இருக்குது. அவங்க அந்த ஊர் ஃபுல்லாக கடையே விற்று பார்க்குறாங்க. பட் நாய் சேல்ஸ் ஆக முடிக்குது. டே வேறு வழி தெரிலடா, இந்த நாயை கொண்டு தான் போட்டணும் இந்த மாதிரி சொல்லி அந்த நாய் எரிக்க போகிறாங்க. பட் இதை பார்க்குற ஹீரோ அவங்க 2 பேரும் அடிச்சு போட்டு அந்த நாயை தூக்கிட்டு வந்துடுறான். இதுக்கப்புறம் நாய் அங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் ஹீரோயினில் கொண்டு போகிறான். பட் ஹீரோயின் அதை பார்த்துறாங்க. இதுலேருந்து ஹீரோயினுக்கு அவன் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவங்களையும் அறியாமல் ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அப்படியே கட் பண்ண ஹீரோயின் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறா. அதே ஸ்கூலில் 4 ஆர்மி மேன்லாம் இருப்பாங்க. அதில் இருக்கிற ஒரு பையனை பார்க்குறாங்க. அந்த பையனை இவங்ககிட்ட பேசுகிறான், என்ன கோக் வேணுமா இந்த மாதிரி கேட்கும்போது அவள் பயந்து அங்கேருந்து போயிடுறா. இவளுக்கும் அமெரிக்கா போன ஒரு ஆசை இருக்குது. யாருக்கு தான் ஆசை இருக்காது. அதை நினச்சிக்கிட்டு அவள் ஸ்கூலில் நடந்துட்டு இருக்கா. அப்படி போகிற வழியில் 2 நாயை பார்க்குறா. அந்த நாய் 2ம் செக்ஸ் வச்சுட்டு இருக்குதுங்க. இதை பார்க்குற சிரிச்சுக்கிட்டு அவள் வீட்டுக்கு போகிறா. இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த சுட்டு முடிக்காரன் காமிக்கிறாங்க. அவன் வழக்கமாக நாய் தொங்க போட்டு சாகடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற அந்த மாஸ்டர், என்னடா நேற்று உங்கள் அம்மா போட்டு அடிச்சாமே, இனிமேல் பாரு என் லவர் மேலே கை வச்சு வச்சுக்க அவனை கொண்டுருவேன் இந்த மாதிரி சொல்லி அவனை போட்டு அழிய நடிக்கிறாங்க. அவனை அங்கேருந்து வேற இடத்துக்கு ஓடி போயிடுறான். இவனுக்கு அந்த வேலை பிடிக்கவே இல்லை. பட் ஏதாவது கொஞ்சம் காசு கிடைக்கணும், அதனால் வேறு இடத்துக்கு வேலை கேட்டு போகிறான். அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே, சார் நான் நல்லா மூட்டு தூக்குவேன், என்னை வேலைக்கு சேர்த்துக்குன்னு சொல்லும்போது, டே போடா உன்னை பார்க்கவே சின்ன பையன் மாதிரி இருக்க போன்னு சொல்லும்போது அவன் அங்கேருந்து போயிடுறான். வேறு வழி தெரியாமல் அவங்ககிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணால் ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ வீட்டில் ஒரு நாய் இருக்கும். அவனுக்கு அந்த நாய் ரொம்ப பிடிக்கும். வழக்கம் போல் வேலைக்கு போகிறான். அப்போ அந்த 2 பேர் வந்து, என்னடா ஆள் பார்க்க டம்மி பீஸ் மாதிரி இருக்கல, முடிஞ்சா இங்கிலீஷ் பேசு இந்த மாதிரி அவங்களுக்கும் போது அந்த சுட்டு முடிக்கார வந்துடுறான். அவன் வந்து 2 பேரும் அடிச்சு போட்டு இங்கேருந்து ஓடுங்கடா, இவன் மேலே கை கற்று பார்த்துட்டு கொண்டுருவேன் இந்த மாதிரி சொல்லி 2 பேரும் அடிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, இங்கே பாரு எவனா அடிச்சாங்கன்னா திருப்பி அடி, தினம் வந்து உனக்கு காப்பாற்றலாம் முடியாது இந்த மாதிரி சொல்லி ஹீரோ காப்பாற்றுறான். இவங்க 2 பேருமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஹீரோட பாக்கெட்டை பார்க்குறான். அதில் ஒரு மேகசின் இருக்குது. அந்த மேகசின் ஃபுல்லாக பான் இமேஜஸாக இருக்குது. இதை பார்க்குறவனுக்கு ஒரு மூடு வருது. அதுக்கடுத்து ஹீரோ கூட போகிறான். ஹீரோ வழக்கமாக ஹீரோயினுக்கு போகிறான். ஓட்ட வழியா ஹீரோனை பார்த்துட்டு இருக்கான். இதை பார்க்குறவன் ஃப்ரெண்டு, டே வளகடா நானும் பார்க்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பொண்ணு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. வச்சான் நம்மளும் வச்சுக்கோமா சாபுத்திரி போட்டு யார் பார்ப்போம் பார்த்துக்குவோம் இந்த மாதிரி சொல்லும்போது அவனும் சாபுத்திரி போட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த சவுண்டு அந்த பொண்ணு கேட்குது. அதனால் வெளியே வந்து, பாருங்கடா பாருங்க எவன் பார்க்குறீங்களோ அவன் கண்ணிலே குத்துன்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் எடுத்துக்கிறா. இவன் சாபுத்திரி போட்டு அந்த சுட்டு முடிக்கார வின் பண்ணிடுறான். மச்சான் பார்த்தியா நான் தான் வின் பண்ணேன் நான் பார்க்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த ஓட்ட வழியாக பார்க்குறான். பார்த்தா அந்த பொண்ணு பென்சில் வச்சு அவன் கண்ணிலே குத்துருது. இதனால் 2 பேரும் பயந்துட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுறாங்க. அந்த ஃப்ரெண்டு அவங்ககிட்ட, டே மச்சான் முடியாது நான் வீட்டுக்கு போகிறேன்டா இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் மட்டும் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ அமைதியாக அந்த இடத்த உட்காந்துட்டு இருக்கான். அவன் கொடுத்த அந்த பாண்ட் புக்கை ஒன்று பார்த்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் தேடி அந்த பொண்ணே வந்துருச்சு. அந்த பொண்ணை அவனை பார்த்து, என்ன நீ தான் எட்டி பார்த்தியா, நானே அவனை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தேன், தேங்க்ஸ் என் பப்பையை காப்பாற்றுனதுக்கு இந்த மாதிரி சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற புக் வாங்கி பார்க்குறா. பார்த்தா அது ஃபுல்லாக பெண்கள் நியூடாகிற ஃபோட்டோவாக இருக்குது. இதை பார்க்குறவளுக்கு ஒரு மூடு வருது. 2 பேர் அங்கேயே ஃபிசிக்கல் ரிலேஷன் வரையும் போகிறாங்க. அப்போ அந்த வழியில் 2 பேர் வராங்க. ஹீரோ வேறு பார்க்குறான். ஏண்டா காலைலாம் வேணா அடிச்சு போட்டான், நீ அவனை அடிச்சு போடாமல் இருந்த இந்த மாதிரி சொல்லி ஹீரோவை அடிச்சு போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அடிச்சு போட்டு அந்த பொண்ணை ரேப்பும் பண்ணுறாங்க. இதை பார்க்குற ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த நாள் காலில் மரக்கட்டையில் ஒரு கன்மா செய்கிறான். அதாவது படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ நான் இந்த மாதிரி கன் செஞ்சானோ அதே மாதிரி கன் செய்கிறான். அதை வச்சு 2 பேர் சொல்லான் இருக்கான். கரெக்டாக இந்த 2 பேர் வராங்க. ஏண்டா நேற்று அடிச்சா போட்டிங்க சாகுன்னு சொல்லிட்டு கண்ணை காட்டி மாட்டுறான். இதை பார்க்குற 2 பேர், மாமே இங்கே பாரு மாமே இவன்ட்டு அம்மி பீஸு, டே நீ சுட மாட்டடா முடிஞ்சா சுடுறான்னு சொல்லும்போது அவனு சுட்டுறான். பார்த்தா கண்ணை தப்பாக செஞ்சு வச்சுருக்கான். புல்லட் போகிற ஓட்டையை முன்னாடி வைக்காமல் பின்னாடி வச்சுருக்கான். அதனால தான் ஒரு ரிவர்ஸில் அவன் கண்ணிலே அடிச்சிருது. இப்போ 3 பேர் ஒத்த கண்ணோட அங்கே நடந்துட்டு இருக்காங்க. இந்த சீனை பார்க்குறப்ப செம காமெடியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஹீரோயின் வழக்கமாக ஸ்கூலுக்கு போகிறா. அப்போ அந்த மிலிட்ரியில் இருக்க ஒருத்தன் அந்த பொண்ணை பார்க்குறான்.
உனக்காக பசிக்குதா சாப்பிடுவோன்னு சொல்லி கேட்கும்போது அவனும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறான். அப்போ அந்த இடத்துக்கு 2 ஆர்மேன் வராங்க. இவன் எதுக்கு அந்த பொண்ணு பேசுகிறான்னா இவங்ககிட்ட போதை மருந்துலாம் இருக்கும், இது தெரிஞ்சா அவனை மிலிட்டரியோட அனுப்பிடுவாங்க. அதனால் அந்த பொண்ணு பேக்கில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து போன்னு சொல்லிடுவான். அந்த பொண்ணை அதை வாங்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடும். அந்த பொண்ணை அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா, பார்த்தா எல்எஸ்டி. பட் அதை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியாது. அதை போட்டு பார்த்துறா, தலைலாம் ஒரு மாதிரி கேரட்டே இருக்குது. அதனால் டப்பா ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு அவள் பாட்டு வீடு நடந்து போகிறா. போகிற வழிலாம் செம போதையாக இருக்குது. கீழே உளுந்து எழுந்துட்டு நடந்து போகிறா. எப்படியோ ஒரு வேளை வீட்டு போய் சேர்றா. அவங்க அம்மாலாம் பார்க்குறாங்க, ஏன்டி என்னடா ஆச்சு, ஒரு மாதிரி போதைப்பட்டமாக நடந்து வரியே என்ன சொல்லி கேட்கும்போது அவள் எதுவுமே சொல்ல முடிக்கிறா. அவள் ஓட்டு போய் நிம்மதியாக படுத்து தூங்கிறா. இங்கே அப்படியே கட் பண்ணால் ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ வீட்டு ஒரு நாய் இருக்கும், அந்த நாய் அவங்க அப்பா வைத்துறாரு. எதுக்குன்னா கறி கிடைக்காதான். ஸோ அந்த நம்பருக்கு காசு கொடுத்துட்டு ஹீரோ நாய் வாங்கிட்டு போகிறான். ஹீரோக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை அவன் ஃப்ரெண்டும் பார்க்குறான். பட் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சாகடிக்க சொன்னால் இவன் சாகடிக்க செய்யணும். இவனோட குற்ற உணவோட அந்த நாயை தூக்கிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் நாயை தொங்க போட்டு சாகடிக்க பார்க்குறாங்க. பட் அந்த ஃப்ரெண்டுக்கு மனசே வரல. அதான் நாயை அவுத்துட்றான். இங்கேருந்து ஓடி போயிரு, தப்பிச்சு ஓடி போய் நாயை கட்ட அவுத்துட்றான். அந்த நாயும் அங்கேருந்து ஓடி போயிருது. இதை பார்க்குற முதலாளி, ஏன்டா முட்டா பையன் நாய் ஏன்டா அவுத்துவிட்ட, இரு நாயை பிடிச்சிட்டு உன்னை வந்து பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி சொல்லி நாய் தேடி போயிடுறான். பார்த்தது நாய் ஓடிட்டே இருக்கு. பக்கத்தில் அம்பு வச்சிருக்கான். அந்த அம்பு வச்சு நாயோடு சாகடிக்கிறான். பட் நாயை அம்பு குத்தி அங்கேருந்து ஓடியே போய் எங்கேயே மறைஞ்சு போயிருது. இதனால அந்த முதல்ல செம்ம கடுப்பாயிடுறான். அவனை பிடிச்சி இங்கே வாடா, நீ இனிமேல் அடிமையா நாய் மாதிரி வீட்டில் கடை இது மாதிரி சொல்லி கைவளம் கட்டி வண்டிலே கட்டி விட்டுறான். இதுக்காக சரக்கு அடிச்சு ஆள் அங்கேயும் மட்டையிடுறான். கண்ணை முடிச்சு பார்த்தா ஆளை காணோம். டயரை கழட்டிட்டு அவன் மட்டும் அங்கேருந்து ஓடியே போயிடுறான். இந்த முதலாளிக்கு என்ன பண்ண ஐடியா இல்லை. இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த அப்பாவை காமிக்கிறாங்க. ஹீரோட எப்போ நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நாய் இருக்குது. பார்த்தா அம்படி பட்டு கீழே செத்து கிடக்குது. இதை பார்க்குறதாங்கப்பா, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, உங்ககிட்ட நாய் வித்தா நாய் என்கிட்ட இருக்கு வீட்டுக்கோன்னு சொல்லும்போது அவனும் சொல்கிறான். பட் இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு அது பிடிக்கவே இல்லை. அது நாய் எங்கே தூக்கிட்டு போயிடுறான். அந்த நாய் செத்து போனால ஒரு இடத்துல பொழிச்சு வச்சிடறான். கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் அப்பா வந்து, டே நாய் எங்கடா எங்கே போய் சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிற மாதிரி தெரில. அந்த கடைக்காரனும் சரி விடுங்க போனால் போய் தொழுது இந்த மாதிரி சொல்லிட்டு அம்பாட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஸ்கூல் முடிஞ்சு நடந்து போகிறா. அப்போ இந்த மிலிட்ரிக்காரை வந்துடுறான். நேற்று ஒரு ட்ரக்ஸ் கொடுத்தல அது எங்கே சொல்லி கேட்கும்போது அவளும் எடுத்து கொடுத்துட்றா. பார்த்தா அவளோட மிஸ் ஆகுது. இதை பார்க்குறவன், ஆமாம் இவ்வளோ ட்ரக்ஸ் இருந்துச்சுல அது எங்கே சொல்லி கேட்கும்போது நான் போட்டேன்னு சொல்கிறா. இதை பார்க்குற ஹீரோ, சரி பரவாயில்ல என் கூட வண்டியில் வரியா, நான் வேணா வீட்டில் வர சொல்லும்போது அவளும் வண்டியில் இறக்கிறா. சைக்கிளே அந்த பொண்ணு வீடு வரையும் கூட்டி போகிறான். பட் இதை பார்க்குற நாய் விற்கிறவன், டே இறங்கடா, வேறு நாட்டில் வந்து எங்கள் நாட்டை பொண்ணை கூட்டி போறியா மரியாதை கீழக்குன்னு சொல்லும்போது அவனை விட்டுட்டு ஓடி போயிடுறான். அந்த பொண்ணு நடந்துக்கிட்டு வீட்டுக்கு போகுது. இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த பையனை காமிக்கிறாங்க. அவங்ககிட்ட இவ்வளோ நாள் இருந்த வேலையும் இப்போ அவங்கள்ட்ட விட்டு போயிடுச்சு. ஸோ என்ன செய்யணும்னு தெரியாமல் ஒருத்தருக்கு கெஞ்சி ஏறிட்டு இருக்கான். அப்போ முதல்ல கேட்டு இந்த ஃபேக்ட்ரி கிட்ட, சார் நான் மூடு தூக்குவா இந்த மாதிரி கேட்கும்போது அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இது மாடு மாதிரி எல்லா மூடி தூக்கி வைக்கிறான். கடைசியாக சம்பளம் கொடுப்பாருன்னு பார்த்தா சம்பளம் தரவே முடிக்கிறாரு. நானும் ஒரு நாளைக்கு கூப்பிட்டேன், நீ தான் அந்த மூடு தூக்கி போட்ட போன்னு சொல்லும்போது அவன் அங்கே அமைதியாக போயிடுறான். வீட்டில் உட்காந்து அப்படி அழுகுறான். அவங்க அப்பா ஃபோட்டோவில் எடுத்து வச்சுட்டு, ஏன்டா அப்படி பண்ண, என்னையே அப்படி விட்டுட்டு போனேன் இது மாதிரி சொல்லி அவங்க அப்பாவை திட்டுறான். இதை பார்க்குற அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே அப்படியே கட் பண்ண ஹீரோயின் நடந்து அவள் வீட்டுக்கு வரா. அப்போ திடீர்னு பார்த்தா வாந்தி எடுத்துகிட்டு இருக்கா. அது அவங்க அம்மா பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்டி என்னை பண்ண, எவங்கிட்ட படுத்து குழந்தை பத்த இந்த மாதிரிலாம் கேட்கும்போது அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கிளினிக் கூட்டிகிட்டு போய் அவளுக்கு அபார்ஷன் பண்ணுறாங்க. பட் அதை அவங்க அண்ணன் பார்க்குறான். அவங்க அண்ணன் புரிஞ்சுக்கிறான். கண்டிப்பாக இதுக்கு அவன் தான் காரணமாக இருக்கும் இந்த மாதிரி சொல்லி ஹீரோ போட்டு அடி நடிக்கிறான். பட் அவள் கர்ப்பத்துக்கு காரணம் அந்த 2 பேர் தான். பட் பழி வாங்குற யாருன்னா இவங்க 2 பேர் தான். இப்போ அந்த பொண்ணு உடலாலும் பாதிக்கப்பட்டிருக்கா, மனதாலும் பாதிக்கப்பட்டிருக்கா. ஏன் ரொம்ப கஷ்டத்தோட அந்த வீட்டில் இருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ண ஹீரோ அவன் வீட்டில் நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ நடத்து கீழே டொக் டொக்குன்னு சவுண்ட் கேட்குது. அதனால ஓங்கி மீச்சு பார்க்குறான். பார்த்து கீழே ஒரு ஓட்டை விழுந்துருது. அவங்க அப்பாவை கூப்பிட்டு கீழே தோண சொல்கிறான். பார்த்தா கீழே ஒரு மிகப்பெரிய ஓட்டையாக இருக்குது. அது கீழே யாரோ போச்சு வச்சுருக்காங்க. எலும்பு கூட இருக்குது. கூடவே ஒரு கன்று வேறு இருக்குது. அவங்க அப்பா எல்லாருக்கிட்டையும் நீங்களும் கவலைப்படாதீங்க, இந்த கண்ணை தூக்கி நான் ஆற்றுல போட்டுறேன் இந்த மாதிரி சொல்லி அவன் வீட்டுக்கு கொண்டு போயிடுறான். யாருக்குமே தெரியாம அந்த கண்ணை விற்கலான்னு சொல்லியிருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு மிலிட்ரி ஆஃபீஸர் ரொம்ப கோசம் இருக்காங்க. அந்த மிலிட்ரிக்காரருக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அந்த பொண்ணை கண்ணை பார்த்து நான் ஹெல்ப் பண்ணவா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போனால் உன் கண்ணு திரும்ப கிடச்சிரும் சரின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் சரி சொல்கிறா. பட் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, எனக்கு சின்ன வயசுலேருந்து கண்ணே தெரியாது, பட் புதுசாக ஒரு கண்ணு கிடச்சா எனக்கு எப்போ இருக்கும் இந்த மாதிரி கேட்கும்போது அப்படியா இருன்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் கிழிக்கிறான். அந்த மேகசின் இருக்கிற கண்ணு எடுத்து அந்த பொண்ணு கண்ணில் வச்சு விட்றான். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதனால அந்த பொண்ணும் அவன் சொல்கிறத ஒத்துக்குது. பட் அந்த பையன் சொல்கிறான், இங்கே பாரு
உனக்கு நான் கண்ணு தந்துடுறேன், பட் அதுக்கு பதிலாக நீ லவ் பண்ணணும், என்னை கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு சேர்ந்து ஒத்துக்கிறா. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து என்னை மன்னிச்சிரு, என்னால் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது, ஸோ எனக்கு கண்ணு கிடச்சாகணும், அதுக்கு அவன் கல்யாணம் பண்ணி ஆகணும், என்னை மறந்துன்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஆப்ரேஷன் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் நடக்குது. அந்த பொண்ணு கண் ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு கிடச்சிருது. பட் அந்த கண்ணோட ஹீரோ பார்க்க வரா. பட் ஹீரோக்கு இந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒத்த கண்ணோட இருந்த அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அவளை பார்க்க விரும்பாமல் அவன் அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஓடி போகும்போது 2 பேர் வந்து இங்கே வாடா, நீ கொரியன் மட்டும் தெரிஞ்சவன் தானே, முடிஞ்சா இங்கிலீஷ் பேசு, இந்த மாதிரி சொல்லும்போது அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ சுட்டுமணிக்காரன் வந்து என்னடா இங்கிலீஷாக பேசணும், முடிஞ்சா என்கிட்ட பேசு, இந்த மாதிரி சொல்லும்போது இவன் இங்கிலீஷாக பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு அவங்க அம்மா சொல்லி தந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவனை போட்டு அடியேன்னு அடிச்சு நீ திரும்பி ஏறா, எத்தனால தான் நீ அடி வாங்குவ அப்படின்னு சொல்லும்போது இவனை போட்டு பொழந்து கட்டிடுறான். அதுக்கப்புறம் அவனை அங்கே தூக்கிட்டு போயிடுறான். இங்கே அப்படியே கட் பண்ண ஹீரோயின் அவங்க கூட க்ளோஸ்அப் பண்ணிகிட்டு இருக்கு. அவங்க கூட ஊர் சுற்றுறது, அவங்ககிட்ட முதலாகி சாப்பிட்றது சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. பட் அவன் அந்த பொண்ணை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ போக போக அந்த பொண்ணுக்கு அவனை பிடிக்காமலே போயிடுது. இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த அப்பாவை காமிக்கிறாங்க. அந்த அப்பா கிட்ட ஒரு கண்ணன் இருக்கும். அந்த கண்ணன் நாய்க்காரன்ட்டு வைக்கிறான். ஏன்னா இப்போ அவன் ஒருத்த மட்டும் தான் இருக்கான். ஸோ அதனால் ஈஸியாக கொலை பண்ணுறதுக்காக அந்த கண்ணை வாங்கி வச்சுக்கிறான். இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த அம்மாவை காமிக்கிறாங்க. அந்த அம்மா டெய்லியும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு லெட்டர் எழுதுறாங்க. பட் அந்த லெட்டர் ரிட்டன் ஆகிட்டே இருக்குது. இதனால கோவமானவங்க அந்த அமெரிக்கன் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. ஏன் உண்மையை சொல்லுங்கயா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் புருஷன் இங்கே தான் வேலை பார்த்தான், அவள் அட்ரஸ் தாங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் அடிச்சு வளர்த்துறாங்க. அந்த அம்மாவை அழுதுகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ண அந்த பையன் ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். வேலை முடிஞ்சு வரும்போது அவங்க அம்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பார்த்த ஒரு தோட்டத்தில் போய் திட்ட பார்த்துருக்காங்க. இதனால தோட்டத்தாங்க சண்டை போடும்போது அவங்க அம்மா தூக்கிட்டு வந்துடுறான். தூக்கிட்டு வந்து அவங்க அம்மா போட்டு அடியே நடிக்கிறான். அவங்க அம்மா ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அவங்க ப்ரெஷ்ட்டை பார்க்குறான். பார்த்தா ப்ரெஷ்ட்டில் ஒரு பச்சை மாதிரி குச்சி இருக்கும். அதை கிழிச்சு எடுக்க பார்க்குறான். ஏன்னா அவங்க அப்பா குத்துனது இது இருக்கிற வரைக்கும் ஒன்று ஞாபகம் இருக்கும்ல, இது கிழிச்சா நீ அவரை மரம் தொலைவ, இந்த மாதிரி சொல்லி அறுக்க போகிறான். அப்போ கரெக்டான நேரத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ ஃப்ரெண்டு பிடிச்சி டே இங்கேருந்து வாடா, அம்மா அவனை அப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சொல்லி அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த அம்மா அதை அழைச்சிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த முதலாளி அங்கே வாரான். அப்போ லவ்வரை பார்க்குறான். பார்த்தா அவங்க தேம்பதியாக அழுதுட்டு இருக்காங்க. யார் அடித்தா? உன் பையனை அடித்தான், இரு இன்றைக்கி அவனை 1-2 பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி சொல்லி அவனை அடிக்க போகிறான். அவனை போட்டு போட்டு எடுத்து நான் எத்தனை சொல்லியிருக்கேன், அவனுக்கு அம்மாவாக இருக்கலாம், பட் உனக்கு முன்னாடியே அவனுக்கு லவ்வர், ஸோ இனிமேல் அவனை அடிக்கிற அழைச்சிட்டு வச்சுக்கேன், உனக்கு கொன்றுவேன், இந்த மாதிரி சொல்லி அவன் அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் அவன் லவ்வரை பார்க்க போகிறான். இங்கே பாரு, இனிமே உன் பையன் அடிக்க மாட்டான், அவனை போட்டு எடுத்துருக்கேன், இந்த மாதிரி சொல்லும்போது என் பையன் அடிச்சியா, என் பையன் அடிக்க நீ யாரா, இந்த மாதிரி சொல்லி அந்த அம்மா அவனை போட்டு அடிக்கிறாங்க. இதை பார்க்குற முதலாளி அடி ஜூஸு, உனக்கா அவனை அடித்த பார்த்தியா, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ அந்த பையன் அவனை பிடிச்சி போட்டு எடுத்து அவனை கூண்டில் போட்டுறான். ஏண்டா இவ்வளோ நாள் நாய்களை எப்படி சாகடிச்சிருப்ப, அது மாதிரி நீ சாகடான்னு சொல்லிட்டு அவனை கூண்டில் அடித்து கொண்டு போயிடுறான். நாய் எப்படி சாகடிப்பாங்களோ அது மாதிரி தூக்கில் போட்டு அவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். அவனுக்குலாம் கதி கலங்கி அப்படி தொங்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து வந்து அவங்க அம்மா பார்க்க போகிறான். சுடுதண்ணிலாம் வச்சு அவங்க அம்மா உட்கார சொல்கிறான். அவங்க அம்மா ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி, அம்மா இங்கே பாரு, அப்பா வரமாட்டார், அவர் போனதான் அவர் ஆசை கொண்டு யூஸ் பண்ணிட்டாரு, நீ என்னை அடிக்காமல் இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்ட, பட் இனிமேல் என்னால் உன்னை இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது, இந்த மாதிரி சொல்லி அவங்க அம்மா ப்ரெஷ்ட்டே அறுத்துடுறான். இதை பார்க்குறவங்க அம்மா அங்கேருந்து எழுது அங்கேருந்து ஓடி போடுறாங்க. இதை பார்க்குற அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வண்டி வேகமாக எடுத்துட்டு அங்கேருந்து ஓடிட்டே இருக்கான். அப்போ ஒரு கல்லை மூட்டி பறந்து ஒரு சேத்துல சொருகிறான். அவன் மண்டை நிலத்துக்குள்ளே பூந்துடுது. இங்கே அப்படியே கட் பண்ணால் போலீஸ் காமிக்கிறாங்க. போலீஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா முதலாளியை தூக்கு போட்டு சாகடிக்க வச்சுருக்கான். கண்டிப்பாக இது அவளாலேயாக தான் இருக்கும். ஏன்னா நான் எப்படி சாகடிப்பாங்களோ அந்த மாதிரி சாகடிச்சிருக்கான். அவனை போய் பாருங்கன்னு சொல்லும்போது போலீஸும் அந்த பஸ்ஸுக்கு வராங்க. பார்த்தா அவங்க அம்மா ப்ரெஷ்ட்டில் கட்டு போட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து உன் பையங்க, உன் பையன் அவனை கொலை பண்ணிட்டான், இந்த மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. அவங்கள அடித்து போட்டு எங்கடா போனேன் வாடான்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டு இருக்காங்க. பட் அவன் தான் செத்து போயிட்டானே. பட் அது தெரியாமல் ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் ஹீரோனை காமிக்கிறாங்க. கண்ணு கொடுத்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களும் அழுந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஏன்டா நீ இருக்க தானே லவ் பண்ண முடிக்கிறா, உன்னை கொன்னா அவனை லவ் பண்ணுவா, இந்த மாதிரி சொல்லி அவங்க அப்பா பார்க்க போகிறான். அவங்க அப்பா கிட்ட அம்பலாக இருக்கும், அதை வாங்கிக்கிறான். அவங்க அப்பாவும் எப்படி ஒன்று சொல்லித்தராரு. அந்த அம்பாய் நடந்து வரும்போது இந்த 2 பேர் வராங்க. ஏண்டா அவனை பிடிச்சி வச்சிருக்கப்ப எங்களை எப்படி அடித்த, இப்போ நீ சாடான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்க போகிறாங்க. பட் அவன் கண்டுக்காம அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ பர்ஸ் எடுத்துருப்பாங்க. அந்த பர்ஸ் எடுத்து பார்க்குறான்.
பார்த்தா உள்ள நிறைய காசுலாம் இருக்கும். அந்த காசு 2 பேர் பாதி பாதியா பிரிக்காம ஒருத்தன் அதிகமாகவும் இன்னொருத்தன் கம்மியாக பிரிச்சுக்குவான். இதனால 2 பேரும் நடுத்துல சண்டை போடுறாங்க. இதை பார்க்குற போலீஸ் ஒருத்தன் மட்டும் அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டி போறாங்க. இப்போ ஒருத்தன் மட்டும் அந்த ஊர்ல இருக்கான். இங்க அப்படியே கட் பண்ணா அந்த அம்மாவை காமிக்கிறாங்க. அந்த அம்மா அந்த ஊர் ஃபுல்லா அவங்க பையனை தேடுறாங்க. அப்படி போகும்போது ஒரு நேரத்துல ஒரு கால் மட்டும் இருக்கு. அதை பார்க்கவே தெரிஞ்சு போயிருது அவங்க பையன் தான் சொல்லிட்டு, டேய் ஏன்டா நான் விட்டு போனேன் இந்த மாதிரி சொல்லி அவங்க அம்மா அப்படி எழுதுறாங்க. இதுக்கு மேலே ஒரு வழியில் அவன் செத்து தான். இனிமே அவனுக்கு 5000 செலுத்தி ஆகணும் இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க வேனுக்கு போகிறாங்க. புல்லு கட்டில் எடுத்துட்டு அந்த இடத்த எரிச்சு போடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ ஓரமனு பார்த்துருக்கான். பார்த்தா அவன் ஃப்ரெண்டு செத்து போயிருக்கான். இதை பார்க்குறவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது அம்மா மட்டும் காப்பாற்றி கொண்டு போன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து கூட்டிட்டு போறான். பட் அவங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டு அந்த வேனுக்கு அப்படியே உட்காந்துறாங்க. இவனு தடி தட்டி பார்க்குறான். பட் அந்த அம்மா வரமே தெரில. இதனால அந்த பையனும் அங்கேருந்து போயிடுறான். இங்கே அப்படியே கட் பண்ணா ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட அந்த வெள்ளைக்கார தப்பு தப்பு நடந்துக்க பார்க்குறான். அவன் பிரஷ்டில் இங்கெல்லாம் வச்சு பச்சை குத்து பார்க்குறான். பட் அந்த பொண்ணு தள்ளி விட்டு அங்கேருந்து ஓட பார்க்குது. பட் அந்த பையன் ப்ரூட்டலாக அந்த பொண்ணை ரேப் பண்ண பார்க்குறான். இதை பார்க்க அவங்க அம்மா ஓடி வந்து ப்ளீஸ் இங்கே வாங்க, என் பொண்ணை ஒரு விளக்க ரேப் பண்ண பார்க்குறான் வாங்கன்னு சொல்லும்போது ஹீரோட அப்பாலாம் வராங்க. வந்து அவன் மேலே அம்பு விட பார்க்குறாங்க. பட் கரெக்டாக ஒரு அம்பு அவன் ப்ரைவேட் பார்ட்டில் அடிச்சிருது. அதை விட்டது யாருன்னா நம்ம ஹீரோ தான். இப்போ அவன் ப்ரைவேட் பார்ட்டில் அம்பு போட்டிருக்கு. அதனால் அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ மிலிட்ரி ஆஃபீஸில் வந்து அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உன்னை அரெஸ்ட் பண்ணுறோம், உன் பேக்கில் இல்லீகல் ட்ரக்ஸ் இருந்திருக்கு, நீ இனிமே மிலிட்ரியில் வர முடியாது இந்த மாதிரி சொல்லும்போது அவன் சரி சொல்கிறான். அதுக்கப்புறம் ப்ரைவேட் பார்ட்டில் இருக்கிற அம்பு எடுக்கிறாங்க. இதை அடித்தது ஒரு கொரியாக்காரன். வேற ஒரு காரனை அடிச்சனால கண்டிப்பாக அவனை தூக்கி ஜெயிலில் போடணும். அதனால அது யாருன்னு ஊர் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ண அந்த பையன் அந்த ஃப்ரெண்டோட அம்மா பார்க்க போகிறான். ஃப்ரெண்டோடைய அம்மா இப்போ வரைக்கும் பஸ் விட்டு வெளியே வர மாதிரி தெரில. அவங்க பாட்டு அமைதியாக அந்த பஸ்ஸில் இருக்காங்க. இதுக்கப்புறம் மேலே ஏறி அந்த கொடி கம்பியில் எடுக்கிறான். அந்த கட்டு கம்பியை பால் மாதிரி சுருட்டி அவன் வாயில் போட்டுக்கிறான். இதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போய் அந்த ஊருக்கு ஒருத்தன் சாகடிக்கிறான். ஏன்னா இவனால தான் அவள் அவர் இந்த மாதிரி மாறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவன் சாகடிச்சு இதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறான். போலீஸ் எல்லாமே ஊர் ஃபுல்லாக அந்த அம்பு விட்டு யாருன்னு பார்க்குறாங்க. ஹீரோ வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க சார், அந்த அம்பு விட்டு வந்து சாகடிச்சது நான் தான், என்னை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லும்போது அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹீரோவை ஜெயிலில் தூக்கி போகிறாங்க. பார்த்தா அதே ஜெயிலில் தான் மீதி இருக்க அந்த ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் அவனை பார்த்து, பாத்தியா நீ ஜெயிலுக்கு வந்துட்டியா, வெளியே அதெல்லாம் சொல்கிறது கேட்கல, இனிமே நான் சொல்கிறத கேட்கணும் இந்த மாதிரி சொல்லும்போது அவனு சரி சொல்கிறான். பட் அவன் உள்ளே வந்தது இவனை கொலை பண்ணதான். பாத்ரூம் போகிற மாதிரி போய் அவன் வாழ்க்கையில் முழுங்க அந்த பால் எடுக்கிறான். அந்த கட்டு கம்பி எடுத்து அவனை அங்கேயே கொலை பண்ண பார்க்குறான். இதை பார்க்குற போலீஸில் ஓடி வந்து அவனை அடித்து போட்டுறாங்க. எப்படியோ அவனை அப்படியே காப்பாற்றுறாங்க. இதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து வேறு ஜெயிலுக்கு கூட்டி போகலான்னு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயின் வரா. ஹீரோயின் கண்ணை பார்க்குறான். பார்த்தா இப்போ ஒரு கண்ணு தான் இருக்குது. அவளே வேணுக்குன்னு கண்ணுக்குள்ள கத்தியை விட்டு ஒரு கண்ணை பிடிங்கி எடுத்திருப்பா. இப்போ ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி அவன் மாறிட்டா. பட் இனிமேல் அவனை வெளியேற முடியாது, காலை ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருந்தாகணும். இதை நினச்சி அவன் அப்படி எழுதிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த அம்மா காமிக்கிறாங்க. அந்த அம்மா சோகத்தில் அந்த பஸ்ஸில் இருக்காங்க. அப்போ வழக்கம் போல அந்த போஸ்ட்மேன், எம்மா நீ கொடுத்த லெட்டர் ரிட்டன் ஆயிடுச்சு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்குறான். பட் அப்பவும் அந்த அம்மா வரமா தெரில. அதனால பஸ்ஸில் ஹோட்டலில் சொல்லிக்கிட்டு போயிடுறான். இப்போ அந்த அம்மா நினச்சி பார்க்குறாங்க, ஒரு வழியில் எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். நம்ம மட்டும் நல்லா இருந்தோம்னா நம்ம பையன் நல்லா இருந்திருப்பான். நம்ம பையன் சாவுக்கு நம்ம தான் காரணம். அவன் இல்லாத உலகத்தில் நம்மே இருக்கணும் இந்த மாதிரி சொல்லி பஸ்ஸை தீ வைக்கிறாங்க. அந்த பஸ்ஸோட பஸ்ஸாக அவங்களும் எழுஞ்சி போயிடுறாங்க. அப்போ அந்த போஸ்ட்மேன் கொடுத்த லெட்டர் அப்படியே காற்றுல பறந்து போகுது. அப்படியே ஒரு நேரத்தில் வந்து விழுகுது. கரெக்டாக இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவை அந்த ஜெயிலேருந்து வேறு ஜெயிலுக்கு கூட்டி போகிறாங்க. அவள் போகிறப்ப அந்த பஸ்ஸை பார்க்குறான். பார்த்தா அந்த பஸ்ஸை தீப்பிடிச்சு செஞ்சுட்டு இருக்குது. அதனால போலீஸ்கிட்ட சார் நிப்பாட்டுங்க நான் திரும்பி வந்துடுறேன் இந்த மாதிரி சொல்லும்போது, யாரா நிப்பாட்டுவா, பேசாமல் அமைதியாவா இந்த மாதிரி சொல்லும்போது அவனுக்கு ஒரு வழியே தெரில. அவங்ககிட்ட கை வளங்கெடுத்து டிரைவர் சாவடிக்க பார்க்குறான். டிரைவர் கழுத்து நெறிஞ்சிட்டே இருக்குது. அவருக்கு ஒரு வழி தெரில. கீழே கண்ணு எடுத்து அவனை ஷூட் பண்ணிடுறாரு. ஹீரோவும் அங்கேயே செத்து போயிடுறான். தி அட்ரஸ் அன்னோனுங்கிற படம் இங்கேயே முடியுது. சீரீஸ் இந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஜிவி படம் மாதிரி இருக்கும். ஜிவி படத்தில் முக்கோணவியல் ஒரு விதி இருக்கும். அது மூலயமா ஒருத்த வாழ்க்கை லிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கதை இருக்கு நான் முடிஞ்சுக்கிட்டேன். எக்ஸாம்பிளுக்கு அந்த சுட்டு முடுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு ஆடியே ஒரு லவர் இருப்பாங்க. பட் அதை விட்டுக்கிட்டு ஒரு அமெரிக்காரை லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த அமெரிக்காரன் அவங்க அம்மா விட்டுட்டு அங்கேருந்து போயிருப்பான். அது மூலிமா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அதே மாதிரி தான் ஹீரோயின் வாழ்க்கை. ஹீரோயினை ஹீரோ லவ் பண்ணுவான்.
பட் அதை விட்டுட்டு ஒரு வெள்ளைக்கார லவ் பண்ணாங்க. இது போக இதில் இன்னொரு கனெக்ஷன் இருக்கு. அவங்க அம்மா பிரஸ்ட்லையும் ஒரு பச்சை குத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த வெள்ளைக்காரன் ஹீரோயின் பிரஸ்ட்டில் குத்த வருவான். பட் ஹீரோயின் அதை தடுத்து நிறுத்துவாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த விஷயம் தான் இருந்துச்சு. எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. எனக்கு இந்த படத்தை பார்க்குறப்ப அந்த படம் ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான முஸ்லிப்பை தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்க அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ண சொல்லிங்க. பாய் கைஸ்.